ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த ஸ்தோத்திரங்களை, வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு 48வது நாள் காணொளி பதிவு. அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்லப்படுகிற ஈஸ்டர் தினத்தின் மறுநாளாகிய திங்கட்கிழமை இந்த காணொளி பதிவை நீங்கள் கர்த்தருடைய கிருபையினால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்த காணொளி பதிவை உங்களுக்கு இந்த சமூக வலைத்தளம் மூலமாக யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இமெயில், இப்படி சில சமூக வலைதளங்கள் மூலமாய் இந்த செய்தியை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். தொடர்ந்து இந்த செய்தி உங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இன்றைக்கு 48வது நாள். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த நாள், ஈஸ்டர் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அந்த நாளுக்கு மறுநாள் இந்த செய்தியை நீங்கள் பார்க்குறீங்க. நான் ஏன் இதை 2 முறை சொல்லுகிறேன் என்றால் ஒரு காரணம் இருக்கிறது. பொதுவாக கிறிஸ்தவர்கள் நாம் ஒரு குறிப்பிட்ட பண்டிகையை நினைவில் வைத்து நாட்களை விசேஷித்து கொள்வோம். அதாவது இப்போ ஆகஸ்ட் இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர நாள். அந்த நாளை மையமாக வைத்து ஒரு விசேஷித்த ஆராதனையை சபையில் வைப்பார்கள். ஃபாஸ்டிங் ப்ரேயர், ரிட்ரீட், அல்லது ஏதோ ஒரு விசேஷித்த ஆராதனை வைப்பார்கள். அந்த நாளில் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வதற்கு விரும்புவார்கள். அதுபோல குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல், தீபாவளி சிலருக்கு இப்படி ஒரு குறிப்பிட்ட நாளை மையப்படுத்தி அதை மேன்மைப்படுத்தி அதை ஒரு பிரதானமாக நினைத்து அந்த நாளை அடையாளமாக வைத்து அந்த நாளிலே சில காரியத்தை செய்வார்கள். குறிப்பாக இந்த வருஷத்தினுடைய முடிவு டிசம்பர் மாதம் அநேக சபைகளில் சுத்திகரிப்பு ஆராதனை, கடைசி நாள் சுத்திகரிப்பு ஆராதனை நடக்கும். விடிய விடிய பல சபைகளில் டிசம்பர் 31ஆம் தேதி காலையில் புது வருடம், நியூ இயர், வாக்குத்தத்த ஆராதனை உட்காந்து பாட்டு பாடி துதித்து ஆராதனை பண்ணி வாக்குத்தத்தங்களை எல்லாம் செய்திகளாக கேட்போம். அந்த நேரத்தில் ஒரு பொருத்தனை செய்வோம். நான் இப்படி செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இந்த பழக்கத்தெல்லாம் விட்டுருவேன், இதெல்லாம் நான் செய்வேன், நிறைவேற்றுவேன். அந்த டிசம்பர் மாதம் அல்லது அந்த நியூ இயர் நேரத்தில் நிறைய பேர் பொருத்தனை பண்ணுவாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த பொருத்தனை காணாமல் போயிடும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க மாட்டார்கள். சரி, அதே போல தான் இந்த குட் ஃப்ரைடே ஆராதனை, பாதம் கழுவி திருவிருந்து ராபோஜனம் அனுசரிக்கிற பெரிய வியாழன்,
அதற்கு பிறகு வருகிற சனிக்கிழமை, அப்புறம் உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர். இந்த நாளோடு கூட நம்முடைய பக்தி, நம்முடைய விசுவாசம், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய உபவாசம், சபை தேடுகிற காரியம், காணிக்கை கொடுக்கிற, ஆத்துமாதாயம் பண்ற, இப்படி வைராக்கியமாக இருக்கிற காரியங்கள் இந்த நாட்களோடு முடிந்துவிடக்கூடாது. தொடரணும். டு பி கண்டினியூ. இடைவிடாமல் ஆராதனை செய்யணும். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். ஒரு ஆவேசத்தில் பொருத்தனை செய்வார்கள். அந்த பொருத்தனையை கடைபிடிக்க முடியாது. நீண்ட நாட்கள் அதை அவர்களால் ஃபாலோ பண்ண முடியாது. அதே போல் நீங்கள் இந்த ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த நாளோடு பரிசுத்தம், சபை கூடி வருதல், ஆராதனை, ஃபாஸ்டிங், கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறதெல்லாம் முடிந்து விடக்கூடாது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னது யாரு? யோவான் ஸ்நானன். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் பைபிள் வச்சிருந்தா வாசிக்கலாம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். மனம் திரும்புதலை குறித்து முதலாவது பிரசங்கம் பண்ணினது யார்? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி பிறந்த யோவான் ஸ்நானன். அவருடைய வாழ்வியல் முறை வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. வனாந்தரத்திலே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவைப்படுத்துங்கள் என்று கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா, அதாவது பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது. அதுதான் இந்த யோவான் ஸ்நானம். தீர்க்க தரிசனம் என்பது திருச்சபை உருவான பிறகு வந்தது அல்ல. திருச்சபை என்பது இயேசு கிறிஸ்து உருவான பிறகு, பிறந்த பிறகு, அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்த பிறகு ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை சீஷர்கள் மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய், சுவிசேஷகர், அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள் மூலமாய் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். முதலில் அந்தியோகியா அப்படிங்கிற நாட்டில் தான் சீஷர்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்ற பெயர் வந்தது. சபைகளுடைய தொடக்கம், சபைகளுடைய பெருக்கம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பொழிந்தொருளப்படுகிறது. இவைகளெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் மனம் திரும்புங்கள், இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் வந்தது மட்டும் என்று நம்ப முடியாது. ஆமாம், இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்றார். எப்போ? தனக்கு முன்னாடி பிறந்த யோவான் ஸ்நானன் மூலமாய் யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்நானம் எடுக்கிறார். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். யோவான் ஸ்நானகர் மறுக்கிறார்,
உம்மிடத்தில் நான் ஞானஸ்தானம் பெறணும், ஆனால் நீர் என்னிடத்தில் வந்து ஞானஸ்தானம் கேட்குறீங்களே அப்படின்னு இயேசுவிடத்தில் சொல்லும்போது அதெல்லாம் சரி, அதெல்லாம் சரி, ஆனால் இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி யோவான் ஸ்நானனுக்கு சில ஆலோசனைகளை சொல்லி அவனால் யோர்தான் கரையில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறார். அதை குறித்து நாம் மத்தேயு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இயேசு கிறிஸ்து கலிலியோ கடற்கரைக்கு போகும் பொழுது, அங்கே போகும்போது இங்கே போகும்போது மனம் திரும்புதலை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார். மனம் திரும்புங்கப்பா, மனம் திரும்புங்கம்மா, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அப்ப இயேசுவுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானன் என்கிற ஒரு மனிதன் வனாந்தரத்தில் அவன் சத்தமாய், உரக்க சத்தமாய் இன்றைக்கு ஜனங்களுக்கு மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தான். இன்றைக்கு நீங்க மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கிறீங்களா? உங்க சபை மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்குதா? பிரியமானவர்களே, மனம் திரும்புதலை குறித்து எங்க பிரசங்கிக்கணும்? சபைக்குள்ளையா? எனக்கு தெரிந்து நான் சொல்லுவேன், சபைக்கு வெளியே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், சபைக்குள்ளே சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும். எதை எங்க அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கணும். அதான் ஒழுங்கும் கிரமம். சிறுவர் ஊழியத்தில் சிறுவருக்கு வேண்டிய கதைகள், படக்காட்சிகள், விளக்கங்கள், விளையாட்டுகள், அதை சொல்லி சிறு பிள்ளைகளுக்கு இயேசுவின் அன்பை சொல்லணும். வாலிபர்களுக்கு கொஞ்சம் டீனேஜ் வயது முதிர்ந்த, அதாவது டீனேஜ் வாலிப இளம் பருவத்தில், அது விபிஎஸ் விடுமுறை வேதாகம பள்ளி, அவர்களுக்கு சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறத விட கொஞ்சம் காலத்தை பார்த்தால் இல்லை, போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் பால் உண்ணுகிற குழந்தையை போல இருக்கிறீர்களே. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சத்தியம், ரட்சிக்கப்பட ஏதுவா இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம். நாங்கள் 26 வருஷமா சுவிசேஷம் சொல்றோம். எங்க? சபைக்கு வெளியே. அப்ப சபைக்குள்ள சுவிசேஷம் சொல்லக்கூடாதா பாஸ்டர்? அந்த மாதிரி குதர்க்கமான கேள்வி கேட்கக்கூடாது. சுவிசேஷத்தை எங்கும் சொல்லலாம். ஆனால் சுவிசேஷத்தை சபைக்கு வெளியே ரட்சிக்கப்படாத புற மார்க்கத்தினருக்கு சொன்னாதான் அவங்க சபைக்குள்ள வர முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரசங்கியாளராய், ஒரு சொற்பொழிவாளராய், பன்முக தன்மை உடையவனாய் பல இடத்துல நான் போய் பேசுவேன். பொதுவான காரியத்தில் அரசியல் பேசுவேன், பட்டிமன்றத்தில் சமூக சார்ந்த பொது நல காரியத்தை பேசுவேன். அப்போ நான் சொல்வது உண்டு, விவசாயி, ஃபார்மர், விவசாயி இருக்காங்களே, வயலில் நெல் விளைய செய்து பலவிதமான தானியங்களை விதைக்கிற விவசாயி. ஏன்னா நான் ஒரு விவசாயியின் மகன், எங்கள் அப்பா ஒரு விவசாயி. டெல்டா மாவட்டத்தில் வயலில், ஆமாம், மாடு பூட்டி ஏறு விடுது விவசாயம் பண்ணுற ஒரு விவசாயியின் மகன். நானும் விவசாயம் பண்ணியிருக்கிறேன். விவசாயத்தினால தான் நான் சாப்பிட்டு இன்றைக்கி முன்னேறி ஊழியக்காரனாக இருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், அருமையான சகோதர சகோதரிகளே, ஊழியர்களே,
ஒரு விவசாயி சேற்றில் கால் வைத்தாதான் ஒரு முதலாளி சோத்துல கை வைக்க முடியும். நல்லா இருக்குல்ல பஞ்ச் டைலாக்கு. ஒரு விவசாயி இரத்த வேர்வை நிலத்தில் சிந்தி உழுகிறார், விதைக்கிறார், அறுவடை செய்கிறார். ஒரு விவசாயி கோவணம் கட்டி கொண்டு ஏர் பூட்டி கொண்டு நிலத்தில் கால் வைத்தாதான் நீங்களும் நானும் சோத்துல கை வைக்க முடியும். இதை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு விவசாயியினுடைய மகனாய் நான் ஒரு விவசாயிய நேசிக்கிறவன், மதிக்கிறவன். அதே போல ஒரு சுவிசேஷகர் இவாஞ்சலிஸ்ட். இன்னைக்கு நிறைய சுவிசேஷகரை அற்பமாக நினைக்கிறாங்க. சபை போதகர்கள் மிஷினரிகளை சுவிசேஷகர்களை அற்பமாய் நினைக்கிறாங்க. அப்போஸ்தலர்களை நல்ல கனத்துக்குரியவர்களாக நினைக்கிறாங்க. தீர்க்கதரிசிகளை மேன்மையானவர்களாக நினைத்து கனம் பண்றாங்க. மேய்ப்பர்களையும் போதகர்களையும் கூட கனம் பண்றாங்க. ஆனால் சுவிசேஷகர்களையும் மிஷினரிகளையும் பெரும்பாலும் அவர்கள் ஒரு பொருட்டாய் எண்ணுவதில்லை. இதான் மறைக்கவே முடியாத உண்மை. நான் நிறையா பார்த்துருக்கிறேன். இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் ஒருவேளை இவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், சுவிசேஷகராக இருக்கலாம். நான் சொல்கிறேன், சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது, மலையின் மேலே வருகிறது. இயேசு ஒரு சுவிசேஷகர். அவர் 5 விதமான, அதாவது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர். 5 அப்படின்றாங்க, 5-fold மினிஸ்ட்ரி. ஆனால் அது 4 தான். ஏன்னா அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர். இந்த மேய்ப்பரும் போதகரும் ஒன்று தான். சரி, இருக்கட்டும். அதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சிலர் அப்போஸ்தலராகவும், சில தீர்க்கதரிசிகளாகவும், சில மேய்ப்பர்களாகவும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ஒரு சுவிசேஷகன் கிராமத்தில், பட்டணங்களில், சபைக்கு வெளியே புறஜாதி மக்களிடத்தில் போய் சுவிசேஷம் அறிவித்தால்தான் சபைகளிலே ஆத்துமாக்கள் வரும், நிரம்பும். அப்போ சபைக்குள் வந்துவிட்டவர்களுக்கு போதகரும் மேய்ப்பரும் சத்தியம் போதிக்கணும். இதுதான் உண்மை. நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட். அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. நான் ஒரு மேய்ப்பன், நான் ஒரு போதகன். ஆனால் நான் சுவிசேஷகரை கனம் பண்ணுகிறேன், மதிக்கிறேன், வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஏன்னா சுவிசேஷகனுடைய பணி என்பது மிக மகத்துவமான. அப்போ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அதான் ஈஸ்டர் முடிஞ்சே, பாடு முடிஞ்சு, உபத்திரம் முடிஞ்சு, ஃபாஸ்டிங் எல்லாம் முடிஞ்சு, இயேசுவை சிலுவையில் அடக்கம் பண்ணின புனித வெள்ளி முடிஞ்சு, இயேசு உயிர்த்தெழுந்தாச்சு, ஈஸ்டரும் முடிஞ்சு, ஓய் ஜாலி. இனிமே அடுத்தது சீசன் விபிஎஸ், அப்புறம் கிறிஸ்மஸ், அப்புறம் நியூ இயர் தானே. மனம் திரும்புதலை குறித்து இனிமேல் நம்ம ஏன் பிரசங்கிக்கணும்? இல்லை, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதலுக்குரிய பிரசங்கத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். குறிப்பாய் சபை. ஒருத்தர் சொன்னார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நான் இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன், என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டார். என்ன தெரியுமா? ஊழியக்காரனே, சபை வைத்திருக்கிற ஊழியக்காரனே, வாரத்தில் ஒரு முறை அல்லது மாதத்தில் ஒரு முறை நீ நடு தெருவுக்கு வரணும். அப்போதான் நீ உண்மையான ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு கோபம் வருதா? நடு தெருவுக்கு நான் வரணுமா?
ஏன் உங்களுக்கு பொறாமையா? நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? வீடு, காரு, பங்களா, ஏசி, நல்ல செல்வம், செழிப்பு, கறி, மீன், முட்டை, கோட்டு, சூட்டு, ஃபாரின், பேங்க் பேலன்ஸ், எவ்வளவு செல்வ செருக்கா இருக்கிற நான் நடுத்தருவுக்கு வரணும்னு தான் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களா பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் அப்படி சொல்லலை. நடுத்தருவு, அதாவது நீ சபையில் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் நீ பிரசங்கம் பண்ணுகிறது சரி. ஆனால் நீ நடுத்தெருவில், கிராமத்தில், பட்டணத்தில் நீ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அதைத்தான் அப்படி சொன்னார். ஓ அப்படியா? சில பேர் சொல்லுவாங்க காமெடிக்காக, எவ்வளோ பெரிய பணக்கார கோடீஸ்வரனாக இருந்தாலும், இந்த உலகத்தில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், நீதிபதி யாராக இருந்தாலும் ட்ரெயின் ஏறணும்னா பிளாட்ஃபார்முக்கு வந்து தான் ஆகணும். நல்ல கான்செப்டில். ஆமாம், ட்ரெயின் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வரும், பைக்கு வரும், சைக்கிள் வரும், கார் கூட வீட்டு வாசலில் வந்து நிற்கும். ஃப்ளைட்டு, ட்ரெயின்லாம் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டேன் அப்படின்னா அது தப்பா? புரிந்து கொள்ள வேண்டும். நடுத்தருவுக்கு வரணும். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை குடும்பமாய் சபையாய் நடு தெருவுக்கு வந்துடுவோம். என்ன பாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க? ஆமாங்க, சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை அறிவிப்பவனுக்கு அதனால் பிழைப்பு உண்டு. பிழைப்புனால் டப்பு, பணம், மணி, துட்டு, காசு, சில்லற, அது இல்லை, வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய விசுவாசிகள் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பயப்படுறாங்க, தயங்குறாங்க. பணம் செலவாகும், நேரம். இதுக்காக ரோட்டில், தெருவில் போய் நிற்கணும், கூச்சம், வெக்கம். இன்னொரு பக்கத்தில் மதவாதிகள் ஏதாயிலும் நம்மளை அச்சுறுத்துவாங்களோன்னு பயம். பயந்தா சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? நான் உங்களை கட்டாயப்படுத்தலை, டோன்ட் மிஸ்டேக் மீ. கர்த்தருடைய ஊழியம், உங்களுக்கு அழைப்பு இருந்தால் செய்ய. ஆனால் சுவிசேஷம் சபையில் அறிவிக்கிறதை விட வெளியே போய் அறிவிங்க. வெளியே போய் சத்தியம் அறிவிக்கிறத விட ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தவங்களுக்கு சத்தியத்தில் தூணும் ஆதாரமாய் அவர்களை நிறுத்துங்க. அதான் நல்ல ஒரு மேய்ப்பனுடைய, போதகனுடைய வேலைன்னு நான் நினைக்கிறேன், அதை செய்கிறேன். அப்போ யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று முதல் பிரசங்கம் பண்ணினார். அவனை குறித்து தான் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி, இவன் வனாந்தரத்தில் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும், அவருக்கு பாதைகளை செவைப்படுத்துங்கள் என்றும் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறான். அந்த சவுண்ட் ஆஃப் ஹெவன், அந்த சவுண்ட் ஆஃப் ஹெவன். மைக்கில் பாருங்களேன், நம்ம பயன்படுத்துகிற மைக்கு, கார்ட்லெஸ் மைக்காக இருக்கட்டும் அல்லது ஒயர் மைக்காக இருக்கட்டும், இந்த மைக் கிடையாது, லேட்டஸ்ட் வந்திருக்கிற மைக் இல்லை. அந்த மைக்கில் பாருங்களேன், சவுண்ட் ஆஃப் ஹெவன் தான் இருப்பாங்க, பரலோக சத்தம். ஆமாம், நீங்கள் வேணால் மைக் இருந்தால் படித்து பாருங்க. அகுஜா மைக், யூனிசவுண்ட் மைக், நிறைய மைக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த ஹெவன் ஆஃப் சவுண்ட் ஆஃப் ஹெவனே இருப்பாங்க. அது பரலோகத்தின் சத்தம். அதான் யோவான் ஸ்நானன். அப்போ இன்னைக்கு சுவிசேஷகருக்கு சபை மதிக்கிறது கிடையாது, மிஷினரிகளை சபை தாங்கிறது கிடையாது. நானும் மிஷினரிகளோடு இருக்கிறேன். எஃப்எம்பிபி நண்பர்கள் சுவிசேஷ ஜபக்குழு,
இந்த எஃப்ஓபிபியில் நான் கிட்டத்தட்ட ஒரு 24 ஆண்டுகளாக நான் அந்த எஃப்ஓபிபியோடு கூட தொடர்பு கொண்டு அவங்களோடு நான் மிஷினரி ஃபீல்டு போகிறேன், ஜெபிக்கிறேன், காணிக்கை கொடுத்து அந்த மிஷினரியை தாங்குகிறேன். 2 மிஷினரி பிள்ளைகளை நாங்கள் என் மனைவி மூலமாய் நாங்கள் ஒரு சகோதரர் அவரிடத்தில் கொடுத்து படிக்க வைக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை 10,000 ரூபா 15,000 ரூபா செலவு பண்ணி அந்த எஃப்ஓபிபியினுடைய நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபீல்டு படித்தலங்களை விசிட் பண்ணி அங்கே போய் பிரசங்கம் பண்ணி அவங்களுடைய வாழ்வியல் முறை ஊழியத்தை எல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய சபைகள் மிஷினரியை தாங்கிறது கிடையாது. எங்கள் சபையில் மிஷினரிகளுக்காகவே ஜெபம், மிஷினரிகளுக்காக 2 சகோதரர்களை நியமித்திருக்கிறோம். சபையினுடைய மூப்பர்கள் மிஷினரிக்காக எங்கள் சபையில் காணிக்கை எடுப்பாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை, 2வது ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து அன்றைக்கு எங்கள் சபையில் 2 காணிக்கை எடுப்போம். ஒன்று வழக்கமாய் எடுக்கிற காணிக்கை, 2வது மிஷினரிக்காக, மிஷினரிகளுக்கு அந்த காணிக்கை அனுப்புவோம். மிஷினரிகள் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அந்தமான், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, வடநாட்டில் இருக்கக்கூடிய மிஷினரிகள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. மிஷினரிக்காகவே எங்கள் வீட்டு மாடியில், எங்கள் சர்ச்சுக்கு மேலே மிஷினரிக்காகவே ஒரு அறை, எப்படி சுனேமியால் தான் வீட்டுக்கு வந்த எலிசாவுக்கு ஒரு மெத்தை வீட்டை வைத்து ஒரு டேபிள், அதில் ஒரு குத்து விளக்கு வச்சுருந்தது மாதிரி இன்னமும் எங்கள் வீட்டில் கர்த்தருடைய கிருபையினால் மிஷினரி தங்கிறதுக்காக கணவன் மனைவி நிறைய மிஷினரிகள் அந்தமான்லேருந்து வருவாங்க. அதே போல் மிஷினரிகளுக்காக வீட்டையும் கட்டி வச்சுருக்கிறேன். எங்கள் மகள் வசிக்கிற இடத்துல மிஷினரிகள், நிறைய மிஷினரிகள் வந்து எங்கள் வீட்டில் தங்கி இருக்கிறாங்க, ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. நான் மிஷினரியை கனம் பண்ணுகிற ஊழியக்காரன். இன்றைக்கி நிறைய சபை மிஷினரிகளை தாங்குவது கிடையாது, மிஷினரிகளை குறித்து அறிந்து கொள்வது கிடையாது. காரணம் என்னென்னா, சில சுவிசேஷகர்கள் தப்பு பண்ணுவாங்க. சபை செய்ய வேண்டியது எல்லாம் சுவிசேஷகர்கள் செய்வாங்க, செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சுவிசேஷகர்கள் ஒரு வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வைப்பாங்க, ஃபாஸ்டிங் பிரேயர் வைப்பாங்க, திருவிருந்து கொடுப்பாங்க, ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, கேரல்ஸ் கூட போவாங்க, நைட் பிரேயர் வைப்பாங்க. ஒரு சபை மேய்ப்பன், ஒரு சபை போதகர், ஒரு சபை செய்யக்கூடிய எல்லாவற்றையும் ஒரு சுவிசேஷகன் செஞ்சான்னா அது ஆதாயத்துக்காக செய்கிறது. கோச்சிக்காதீங்க சுவிசேஷகர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளை ஸ்தாபிக்கலை, பாஸ்டராக இருந்தார், சுவிசேஷகத்தை அறிவித்து அங்கங்கே. இந்த பைபிளில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த புத்தகம் தான் அதிகம். அவர் சுற்றி திரிந்தவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆமாம், நாங்கள் கூட கிராம ஊழியத்துக்கு போகிறோம் 25 வருஷமாக. நாங்கள் எங்கேயும் பிரான்ச் சர்ச்சு கட்டலை. 25 வருஷம் 25 சர்ச்சு கட்டியிருக்கலாம். நிறைய கிராமத்தில் கிராம தலைவர்கள் எங்களுக்கு இடம் தர்றேன்னாங்க, ஃப்ரீயாக இடம் தர்றேன்னாங்க. நான் வேணான்ட்டேன். நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். எனக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் சர்ச் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் என்னுடைய சபைக்கு பக்கத்தில் சபை இல்லாத இடத்துல நான் கட்டிக்கிறேன். இப்போ கூட 5 இடத்துல சபை கட்டுறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும். இடம் இருக்குது, நீங்கள் நினச்சா கட்டி கொடுக்கலாம். ஜெபம் பண்ணுங்க. போகிற இடத்துல எல்லாம் ஒரு மொட்டை மாடியில், ஒரு விசுவாச வீட்டுக்குள்ள சுவிசேஷகர்கள் அதை செய்கிறாங்க. அதனால சுவிசேஷகர்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. சுவிசேஷகனுடைய வேலை என்ன? பைபிள் சொல்லுது, சுவிசேஷகனுடைய வேலையை செய். அதை செஞ்சால் எந்த சுவிசேஷகனையும் சபை கனம் பண்ணும், தாங்கும். நீ திருவிருந்து கொடுக்குற, நீ ஞானஸ்தானம் கொடுக்குற, நீ ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கிறீங்க,
சபை ஞாயிற்றுக்கு எல்லாம் செய்கிறீங்க. அப்போ பயம் வருமா? வராது. அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் சுவிசேஷத்தை விதைச்சிக்கிட்டே போகணும். அது சபையில் சேர்க்கப்படணும். கர்த்தர் உங்களுக்கு அறுவடை தர போகிறார். மிஷினரிகள் கூட தான். எனக்கு மிஷினரின்னு ரொம்ப பிடிக்கும். இதை நிறைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மிஷினரிகள். என்கிட்ட இருக்கிறது எல்லாவற்றையும் மிஷினரி கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டேன். உண்மையை பொய் சொல்லாமல் சொல்கிறேன். கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் எல்லாம் ஜெபிக்கிறவங்க. ஆனால் இன்றைக்கி சில பேர் மிஷினரிங்கிற பேரில் விசிட்டிங் கார்டு போட்டுக்கிட்டு சும்மா பொய் சொல்லிக்கிட்டு ஏதோ 500 1000 நான் பார்த்துட்டேன். ஆமாம், நான் ஒரு இடத்துக்கு போனேன். இடத்தையும் சொல்லலை, பேரையும் சொல்லலை. அங்கே போனேன். அங்கே ஒருத்தர் எனக்கு அறிமுகமானார். அவர் மிஷினரி அப்படின்னார். நான் மிஷினரி ஐயா, ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, படிக்க வசதி இல்லை, வீடு வசதி இல்லை அப்படின்னார். எனக்கு ரொம்ப மன வருத்தமாக போச்சே. நான் போக முடியாத இடத்துல இந்த மிஷினரிகள் போகிறாங்க, படுக்கிறதுக்கு இடம் இல்லை, இருட்டு, பாம்போ தேலோ. நான் போயிருக்கிறேன் நாட்டுக்கு, வடநாட்டுக்கு. மிஷினரிகள் பாவம். நம்ம ஃபில்ட்ரு வாட்டர் குடிக்கிறோம், மினரல் வாட்டர் குடிக்கிறோம். இந்த அண்ணன்மார்கள், இந்த அக்காமார்கள்லாம் நார்த் இந்தியாவில் எவ்வளோ கஷ்டம் தருமா. இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்களுடைய மகன் நெல்சன் இமானுவேல் பைபிள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோடு கூட சேர்ந்து பீகாரில் 1 மாதம் ஃபீல்டு விசிட் அங்கே போயிருக்கார். ட்ரைனிங்கு மிஷினரி ஃபீல்டுக்கு போயிருக்கார். எனக்கு தெரியும், ருசியான சாப்பாடு கிடைக்காது, படுக்கிறதுக்கு இடம் கிடைக்காது, கரண்ட் இல்லை, நல்ல தண்ணி கிடையாது. அதனால் எனக்கு மிஷினரிகள் மேலே ரொம்ப பாரமாக இருக்கும். அப்படி அந்த மிஷினரி சொன்ன உடனே நான் போய் அவங்களுக்கு வேண்டிய பணம், சாப்பாடு, பொருள், துணி எல்லாத்தையும் நானும் என் கூட ஒரு சில ஊழியக்காரர்களை, நல்ல கனம் பண்ணுகிற பணக்கார ஊழியக்காரர்களை, நல்ல கொடுக்குற குணம் உள்ள ஊழியக்காரர்களை அழைச்சிட்டு போனேன். போயிட்டு சூப்பராக என்னென்னமோ சொல்ல விரும்பலை, கொடுத்துட்டு வந்துட்டேன். இதை உண்மையாகவே ஒரு மிஷினரி, ஒரு யங் மேன், திருமணமாகி மனைவியோடு அதே ஊரில் இருக்கிறார். அவரும் ஒரு மிஷினரி, எனக்கு தெரியாது. நான் வந்திருக்கிறத பார்த்துட்டு என்னை சந்தித்து எனக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னார். சரி, ஓகே. நாங்கள் என் மனைவி, என் மக, நாங்கள்லாம் அவர் வீட்டில் போயிட்டு ஊழியக்காரெல்லாம் சாப்பிட்டோம். அப்போ அவர் அழுதுகிட்டே சொன்னார், ஐயா, நீங்கள் மிஷினரிகள் மீது தாக்கமாக இருக்கிறீங்க, செபிக்கிறீங்க, அன்பாக இருக்கிறீங்க, விதைக்கிறீங்க, நல்லது. ஆனால் மிஷினரிங்கிற பேரில் இன்றைக்கு நிறைய பேர் பொய்யாக உங்களை போன்ற இரக்க குணம், தாக குணம் உள்ளவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பொய் சொல்கிறாங்க ஐயா. இப்போ நீங்கள் போயிட்டு வந்தீங்களே, அவர் உண்மையான மிஷினரி. நீங்கள் போயிட்டு வந்தீங்கல்ல, அவர் மிஷினரி இல்லை. அதுக்கு பிற்பாடு தான் நான் விசாரிக்கும்போது என்னை அழைச்சிட்டு போயிட்டு, நான் மிஷினரின்னு சொல்லி எங்ககிட்ட நன்மைகளை பெற்றவர் உண்மையான மிஷினரியே அல்ல. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் மிஷினரி என்று பொய் சொல்லி லாபம் பெற்று அனுபவிக்கிறவர்களாக இருந்தால் தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள். அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை கண்டு பொறுக்க உனக்கு மனசில்லைன்னு பைபிள் எழுதியிருக்குது இல்லை? அப்புறம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால தான் சில மிஷினரிகளை சில சபை வெறுக்குது, தாங்க மாட்டேங்குது. ஆனால் எல்லா மிஷினரிகளும் எல்லா சுவிசேஷம் அப்படி இல்லை. நான் கையெடுத்து வணங்கி கேட்குறேன், நல்ல மிஷினரிகள் இருக்கிறாங்க, அவங்களை சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல சுவிசேஷர்களை சபையில் சேர்த்து கொள்ளுங்க, பிரசங்குங்க, பண்ண வாய்ப்பு கொடுங்க, காணிக்க கொடுங்க, அவங்கள தாங்குங்க. பாஸ்டரே தான், ரெவரண்டை தான் கூப்பிடணும், டாக்டர் தான் கூப்பிடணும், மோஸ்ட் ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், கார்டினல், பிஷப் இல்லை, சீனியர் பாஸ்டர், பெரிய பாஸ்டர், 10 சபை, 5 சபை, கிளை சபை, தலைமை சபை, மூத்த பாஸ்டர், பாஸ்டருடைய சன், அவங்கள தான் கூப்பிட்டு வச்சு
ஜெபிக்கணும், பிரசங்கம் பண்ணணும், காணிக்கை கொடுக்கணும் என்பது சட்டம் இல்லை. நல்ல இவாஞ்சலிஸ்ட், தரமான ஊழியக்காரர்கள் நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க, மிஷினரிகள். சரி, ஓகே. இப்போ யோவான் ஸ்நானம் அப்படி பண்ணனா மனம் திரும்புதல். அப்போ இந்த ஈஸ்டருக்கு மட்டும் மனம் திரும்புதலை சொல்லக்கூடாது, அதுக்கு சொல்ல வர்றேன். எல்லா காலமும் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அதனால எல்லா நாள்லையும் நாம் என்ன பண்ணோம்? மனம் திரும்புது. இப்போ பழைய ஏற்பாட்டில், இப்போ புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானம் இயேசு, யோவான் ஸ்நானத்தை பற்றி ஏசையா. இப்போ எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசித்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது நம்ம சொல்ல போலாமா? தமிழ்நாட்டில் ஒரு பாட்டு உண்டு, போலாமா போலாமா பயணம் போலாமா, சுவிசேஷம் சொல்ல போலாமா, அங்கே போகலாம் இங்கே போகலாம் எங்கே போகலாங்க, சுவிசேஷம் தான் சொல்ல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. சரி, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம். இங்கே மனம் திரும்புங்கள் அதை குறித்து சொல்லுது. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவையும் நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 2 மனம் திரும்புதல் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு 2 மனம் திரும்புதல், 2 இருதயம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அன்றியும் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நமக்கு நியமிக்கப்பட்டு. செத்து 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 பிழைக்கிறவன் மனுஷனே அல்ல. திரும்ப 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 தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்டு தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்டு தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷனும் இல்லை, விசுவாசி இல்லை, ஊழியக்காரனும் இல்லை. ஒன்ஸ், ஒரே முறைதான் மனம் திரும்புதல், ஒரு முறை தான். இங்கே சாகிறவனுடைய சாவை கூட விரும்பாத கர்த்தர் சொல்லுகிறதாவது, மனம் திரும்புங்கள் அப்போது பிழைப்பீர்கள். அந்நிய தெய்வத்தை ஆராதிச்சு புற மார்க்கத்தாரினுடைய வழிகளில் நடந்து பாவம் செய்து இப்படியெல்லாம் இருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவிட்ட வந்துட்டோம். இப்ப கிறிஸ்துவிட்ட வந்து மறுபடியும் நம்ம பழைய சுபாவத்தில் இருந்து பின்மாற்றத்தில் போய் மறுபடியும் மனம் திரும்புறது, இது எபிரேயர் புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா கூடாத காரியம். மறுதலித்து போனவனை மீண்டும் புதுப்பிப்பது என்பது கூடாத காரியம். கொல்லியில் அகப்பட்டு தப்பினவன் எப்படி இருப்பான்? தீ விபத்து இல்ல, தீ விபத்து, அந்த தீ காயத்தோடு ஒருத்தன் காப்பாற்றப்பட்டனா அந்த தழும்பு அப்படியே இருக்கும். அந்த ஸ்கேர், ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு புடவை துணி கிழிஞ்சிச்சுன்னா அதை ஒட்டு போட்டு தைப்போம், அந்த தையல் தெரியும். இந்த தீக்காயம் வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே தெரியும். அப்போது மனம் திரும்பினவர்கள் மீண்டும் பாவத்துக்குள்ளாக பின்மாற்றத்துக்குள்ளாக போய் மறுபடியும் அவர்கள் மனம் திரும்புவது புதுப்பிப்பது கூடாத காரியம். அப்படி பண்ணினாலும் நோ டேஸ்ட். இங்கே எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஒரே ஒரு முறைதான் மனம் திரும்புதல். பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குது, புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய யோவான் ஸ்நானம் சொல்லுவான்னு பழைய ஏற்பாட்டில் இருந்த ஏசையா சொல்லியிருக்கிறார். சொல்லப்பட்ட இடம் பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா என்பது பெரிதல்ல. பழைய ஏற்பாட்டு என்பது
புதிய ஏற்பாட்டினுடைய நிழலாய் இருக்கிறது. பழைய ஏற்பாடு வேண்டாங்க, புதிய ஏற்பாடு தாங்க வேணும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நிறைய பேர் பழைய ஏற்பாடு தான் நல்லது, பழைய ஏற்பாடு தான் நல்லதும்பாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணம் சட்டத்திட்டம் எப்படி தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, ரத்தத்துக்கு ரத்தம், அடிக்கு அடி, உதைக்கு உத, மரணத்துக்கு மரணம். ஆமாம், ஒரு பெண்ணோடு ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சிட்டான் அப்படின்னா அந்த பெண்ணை கல்லை விட்டு வச்சு அடிக்கணும். இதான் மோசே நியாயப்பிரமாணம். கல்லால் அடிச்சோ கொள்ளணும். விபச்சாரம் செய்து கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டான் இல்லை? சில நாட்டில் அப்படி தண்டனை இருக்குது. மலேசியா, சிங்கப்பூர், துபாய், சில நாடுகளில் கடுமையான குற்றங்களுக்கு கடுமையான சட்டம் இல்லை? சில சிறையெல்லாம் போய் பாருங்கள், அந்தமான் செல்லுலார் ஜெயிலில் போய் பாருங்கள், படுக்க கூட முடியாது, அப்படியே நேராக நிற்கணும். நிறைய கொடுமையான தண்டனை. அப்போஸ்தலனாகிய பவுல் அதையெல்லாம் சகித்து வந்தார். சரி, ஓகே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டில் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தாதான் பாவம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதை விட கடுமை. என்ன பிரதர், பழைய ஏற்பாடு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. ரத்தம், சதை, நியாய தீர்ப்பு, அப்படியே இடி, மழை, மின்னல், அப்படியே கொடுமையாக இருக்குது. ஒருத்தருடைய மாடு அவிழ்த்து கொண்டு வந்து இன்னொருத்தரை முட்டிச்சுன்னு வச்சுங்க, அந்த மாட்டை என்ன பண்ணணும், அந்த மாட்டுக்கு ஓனரை என்ன எப்படி தண்டிக்கணும் பைபிள் இருக்குது. அது போயிட்டு புதிய ஏற்பாடு தான் நல்லது பாஸ்டர், நான் புதிய ஏற்பாடு தான் படிப்பேன். பாருங்கள், நான் எங்கே போனாலும் பைபிளை இந்த மாதிரி பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டேன். புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்ட்மென்ட், கிதியோன், அதை சின்னதாக எடுத்துகிட்டு போவேன். எனக்கு புதிய ஏற்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். சில பேர் புதிய ஏற்பாடு சபைன்னு கூட வச்சுருப்பாங்க. பிரியமானவர்களே, நான் பழைய ஏற்பாடு பிடிக்குமா புதிய ஏற்பாடு பிடிக்குமா என்பது முக்கியமில்லை. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை விட பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணங்கள், தண்டனைகள் குறைவு. எப்படி தெரியுமா? ஒரு பெண் விபச்சாரம் செய்தால் அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இது பழைய ஏற்பாட்டினுடைய சட்டம். புதிய ஏற்பாட்டினுடைய சட்டம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு அவன் விபச்சாரம் செய்தாயிற்று. என்னது? பார்த்தாலே தப்பா? புதிய ஏற்பாடா? அந்த பெண்ணோடு சம்யோகம் பண்ணினால் சைனித்தாதான் தப்பு. நீ இச்சையோட சூப்பராக இருக்குது அந்த அம்மா, அந்த பிகர், ஜாக்கிரதை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இச்சையோடு பார்த்தால, இச்சையோடு பார்த்தா, விசுவாசத்தினால வராதது யாவும் பாவம். எது பாவம்? கொலை செய்யாதிருப்பாயாக. எங்க? பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் விசுவாசத்தினால வராதது யாவும் பாவம். தீய நோக்கமே பாவம். சொல்லிகிட்டே போகலாம், டைம் இல்லை. ஆக ஒரே மனம் திரும்புதல். மரணம் ஒன்றுதான். செத்து செத்து பிழைக்கிறவன் மனிதன் அல்ல. திரும்ப திரும்ப நாய் தின்னும், கக்கும், கக்கனதை தின்னும், அது நாய். பன்றி சேற்றில் புரளும், உளையான சேற்றில். நம்ம கழுவப்பட்டோம். சரி, அப்போ மனம் திரும்புதல் என்பது குட் ஃப்ரைடே, பெரிய வியாழன், திருவிருந்து, ஞாயிற்றுக்கிழமை, ஈஸ்டரு, இந்த மாதிரியில் மட்டும் இல்லை, டெய்லி அறிவிக்கணும் மனம் திரும்புதலை குறித்து. ஆகவே இந்த காணொளி மூலமாய் இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சபை மிஷினரிகளை தாங்குங்க, கனம் பண்ணுங்க. சுவிசேஷங்களை தாங்குங்க, கனம் பண்ணுங்க. நல்ல மிஷினரி, நல்ல சுவிசேஷகனை தேர்ந்தெடுங்க, உதவி செய்யுங்க. பொருளாலும் ஜபத்தாலும் உங்கள் சபையில் இடம் கொடுங்க மிஷினரிகளுக்கு.
உங்கள் சபையில் பிரசங்கத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. சுவிசேஷர்களுக்கு நீங்கள் மனம் திரும்புதலை அறிவிங்க. ஒரு சுவிசேஷகன் வெளியில் போய் சுவிசேஷம் அறிவித்தாதான் சபையில் ஆத்துமாக்கள் வரும். டாக்டர் டிஜி தினகரன் ஒரு சுவிசேஷகர். அவர் கண்ணீரோடு பாரத்தோடு எங்கெங்கேயோ போயிட்டு இயேசுவை அறிவித்தார் இந்தியாவில். அதுமாதிரி பிலிகிரகம், பிராங்க்லின் கிரகம் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. பெனிஹின், அருமையான ஜேம்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ணன் இல்லை, அகஸ்டின் ஜெபக்குமார், இங்கே அருள்ராஜ் அண்ணன் இறந்துட்டாங்க, ஜான் ஜோசப் அண்ணன் இறந்துட்டாங்க. இவங்கெல்லாம் சுவிசேஷத்தை எங்கள் பகுதியில் அறிவித்தாங்க. ஜனங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. எங்கள் சபையில் வந்து இருக்கிறாங்க, எல்லா சபையிலும் இருக்கிறாங்க. நான் அறிவிக்கலை. அந்த அண்ணன் ஜான் ஜோசப், அருள்ராஜ், டிஜிஎஸ் தினகரன் அங்கிள், எத்தனையோ பரிசுத்த சுவிசேஷகர்கள், மிஷினரிகள், அவங்க எல்லாம் அறிவித்த அறிவிப்பு இன்றைக்கி நாங்கள் அறுத்து கொண்டிருக்கிறோம். அதனால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமமாக இருக்குதுன்னு நீங்கள் பிரசங்கிங்க. சபை போதகரே, இனி காலம் செல்லாது. திறந்த வாசல், அனுகூலமான வாசல் இருக்கிற இந்த காலத்திலே ஆகிலும் சபையை அழைச்சிக்கிட்டு, மனைவி பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு, விசுவாசிகளை அழைச்சிக்கிட்டு, வாலிபர்கள் அழைச்சிக்கிட்டு, வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருஷத்துக்கு 4 முறை அல்லது சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்காவிட்டாலும் வெளியில், கிராமத்தில், பட்டணத்தில், தெருவுக்கு போயிட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு பிரசங்கிங்க. சபை நிரம்பட்டும், பரலோகம் உங்களால் மகிழ்ந்திருக்கட்டும். ஒரு பாவியை மனம் திரும்ப செய்கிறது நிமித்தமாய் பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படும். பரலோகத்தை நிரப்புங்க, சுவிசேஷத்தினால் பரலோகத்தை நிரப்புங்க. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைய தினத்தில் மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை அறிவிப்போம்.